ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜன். இந்த காலை வேளை எங்கள் பலனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கு. உயர்த்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளை சிங்காசனத்தில் வீட்டுக்கும்படி ராஜாதி ராஜாவாக இருக்கு. நிசேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறது. உயர்த்துகிறோம் தகப்பன் இந்த காலை வேளை. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ராஜனே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையிலே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமாக. அவர் உன்னதமான கர்த்தராக இருக்கிறார். ஒரு மகத்துவமான தேவன். அவர் அழகு நிறைந்த தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனாக இருக்கிறேன். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன். வார்த்தைக்காக நன்றி. ஆராதனை
கன மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதனை செய்கிறோம் சுவாமி. நீர் அதிசயமான தேவனாக இருக்கு ஆண்டவரே சுவாமி. நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமாக இருக்கிறீர். உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி என்று சொல்லுகிறோம் தேவனே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே உம்முடைய ஜனமாக நீர் எங்களை வைத்திருக்கிறபடியா நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியா நன்றி சுவாமி. ஆண்டவரே நீர் கர்த்தாவே உமக்காக எங்களை வேறு பிரித்த கர்த்தராக இருக்கிறீர் சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உன்னதமான தேவனே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு தகப்பனே, சுகம் உண்டு ராஜனே. இந்த காலை வேளையிலே சுவாமி நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாங்கள் பாடும் வேளையிலே கூட முழு இருதயத்தோடு நாங்கள் பாடுவோம். சொல்லும் கர்த்தாவே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை போல் ஒருவர் இல்லை ராஜனே, என்னை நேசிக்கத்தக்கதாக உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுமா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜனே. விசுவாசத்தோடு சொல்லுமா. அவருடைய பாதத்திலே சுகம் உண்டு, விடுதலை உண்டு ராஜனே. இரக்கமுள்ளவர், நீர் தயவு நிறைந்த கர்த்தராக இருக்கிற வாழ்க்கைக்கு மேலாக நீர் எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர் சுவாமி. எங்களை தேற்றுகிறதவனாக இருக்கிறீர் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய கவலைகளை கண்ணீரை நீர் மாற்றுகிறதவனாக இருக்கிறார். நீர் துடைக்கிற கர்த்தர். சுவாமி உடைய நாமத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜனே. உயர்த்துகிறோம்.
தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாய் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். பொதுவாக நாங்கள் எங்களோட சபையில் எங்களோட மாபோலையில் நாங்கள் வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறது உண்டு. எழுந்து கையில் பைபிளை எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அது நல்ல பழக்கம், பைபிளை வாசிக்கிறது. எல்லோரும் உங்கள் பைபிளை கையில் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்தும் வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நன்றி, அமர்ந்து கொள்வோம். இன்றைய தலைப்பு, இந்த செய்திக்கு நான் கொடுத்த தலைப்பு ஆங்கிலத்தில் தான் அது அழகாக வரும். சீக்கிங் காட்ஸ் கிங்டம் இஸ் எ காஸ்ட்லி மேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது இஸ் அ காஸ்ட்லி மேட்டர். அது ஒரு விலை அதிகமான ஒரு காரியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுவது என்பது ஒரு கடையில் போயிட்டு சாமான் வாங்குற மாதிரி சீப்பான ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் அ காஸ்ட்லி மேட்டர். அதுக்கு ஒரு கிரயம் நாங்கள் செலுத்த வேண்டும். நான் வார்த்தையை உங்களுக்கு விளக்கப்படுத்தி கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு புரியும் என்ன கிரயத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த ஆகாய் புத்தகத்தின் பின்னணியை சற்று விளங்கிக் கொள்வோமாக இருந்தால், நான் சொல்ல வர கதையை விளங்கிக் கொள்ள, கிறிஸ்துவுக்கு முன் 520களில் எழுதப்பட்ட புத்தகம் ஆகாய். இது ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் நெபுகாத் நேச்சர் ராஜாவுடைய காலத்திலே பபிலோனிலே அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர்கள் 2 குரூப்பாக மீண்டும் தன் தேசத்துக்கு அனுப்பி வரப்பட்டார்கள். அப்படி இருந்த வேளையிலே 2வது தடவையாக வரும் பொழுது கிட்டத்தட்ட 18-20 வருஷத்துக்கு பிறகு, மொத்தம் 70 வருஷம் பபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. அதில் இந்த ஸ்லாட் 18-20 வருஷம் கழித்து அவங்களோட சொந்த வீட்டுக்கு வராங்க. ஜெருசலேம் வீட்டுக்கு வரும் பொழுது, அவங்களோட தோட்டம் துறவுகளுக்கு வரும் பொழுது, ஏற்கனவே சாலமோன் ராஜா கட்டிட தேவாலயம் இடிபட்டு திரும்ப இந்த ஆண்டவர் இந்த தேவாலயத்தின் காரியங்களை கட்டும்படி சொல்லியிருந்தார். அப்போ அந்த வேலை நிப்பாட்டி கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆகுது. கொஞ்சம் யோசிங்க, ஒரு 18-20 வருஷத்துக்கு பிறகு உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. எங்கேயாவது உங்கள் வீடு எப்படி இருக்கும்? போன நவம்பர் மாதம் ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ளம், அதில் எங்களுக்கு தெரியும் ஆக்கள் தங்கள் உடைமைகளையெல்லாம் இழந்தாங்க. ஏன்னா வீடே போச்சு சிலருக்கு. எப்படி உணர்ந்திருப்பாங்க? டிவிலெல்லாம் எப்படி ஜனம் உணர்ந்திருப்பாங்க? தங்களோட உடைமைகள், வாகனங்கள், அன்பானவர்கள் ஒரு ராத்திரி விடிய கொள்ள ஜனங்க எல்லாம் இழந்து போகிறாங்க. அது அவங்களால ஜீரணிக்க முடியாது. அப்போ ஜனங்களுடைய இதயங்கள் எப்படி போயிருக்கும்? தங்களோட தேசத்தை பார்க்கும் பொழுது, தங்களோட வீட்டை பார்க்கும் பொழுது அவங்களோட உள்ளம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ திரும்ப ஜனங்க எதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வீடை கட்டுவதில். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா, தேவாலயம் அவங்களுக்கு தெரிகிற தூரத்தில் இருக்குது. நல்லா கவனிங்க. தேவாலயம் அவர்களுக்கு தெரிகிற தூரத்தில் இருக்கத்தக்கதாக ஜனங்க வராங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 18-20 வருஷத்துக்கு பிறகு. 18-20 வருஷத்துக்கு பிறகு வந்தால் தங்களோட வீடுகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையிலே காடாக வந்திருக்கும் அநேகமாக.
அவங்களோட இதயங்கள் அப்படியே உருகி போச்சு. தங்களோட ப்ராப்பர்ட்டியை பார்த்தோன்னே அவன் தன்னுடைய வீடுகளுக்கு போய் தங்களுடைய வீடை க்ளீன் பண்ண, தங்களுடைய வீடுகளை சரி செய்வதிலே கவனம் செலுத்தினார்கள். இது தவறா பிரதர்? இது தவறா? ஹலோ, தவறா இது? இல்லை. தங்களுடைய வீடு சரி செய்கிறது தவறு இல்லை. ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? 4ஆம் வசனத்தில் வந்து பார்ப்போமா? இந்த வீடு, அதாவது ஆண்டோடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது, கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்வது சரியா? ஓகே, நான் வாரேன். இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அந்த மெசேஜ், பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி எங்கள் எல்லாரையும் பாதிக்கிற ஒரு காரியம் இருக்குது. என்னது? நாட்டில் விலைவாசி போகுது. பொதுவாக நாட்டில் இந்த மாதிரி பொருளாதார ததம்பிய நிலைமைகள் வரும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கை நிலை பரிதபிக்கப்பட்டதாக இருக்கும். உங்களை கேட்டால் உங்களோட சம்பளம், நீங்கள் வாங்குகிற சம்பளம் உங்களுக்கு போதுமா? என்ன சொல்லுவீங்க? யாராவது சொல்லுவீங்களா? உங்களோட பஸ்ஸுக்கு போயிட்டு எனக்கு அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட் ஒன்று வரதா இருந்துச்சு, அந்த இன்க்ரிமெண்ட் வேணாம், கிடைக்கிற சம்பளம் போதும்னு சொல்லுவீங்களா? நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு விலைவாசி அப்படி. எங்களோட பாக்கெட், எங்களோட பர்ஸ் வந்து எங்களை ரொம்ப பாதிக்கிற இடம். ஏன்னா அதுதான் எங்களோட லைஃப். இப்போல்லாம், முந்தியெல்லாம் ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்பதாக வேலை செய்த, இன்றைக்கி சில இடங்கள் இருக்கலாம், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு வவுச்சர் சைன் பண்ணி சம்பளம் கார்டு வடிகால் கவர் கையில் வாங்கினாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்? சைன் பண்ணி சம்பளம் கவர் கையில் வாங்குவீங்க. அப்போ உங்களோட பே ஸ்லிப் இருக்கும், அதில் சைன் பண்ணி கொடுப்பீங்க, உங்களோட ப்ளே ஸ்லிப்பை பார்ப்பீங்க, உங்களோட சம்பள கவரை பார்ப்பீங்க. ஒரு ஆனந்தம். மாதம் சம்பளம் கவர் கையில் வந்துருச்சு, அதை பாக்கெட்டில் போடுவீங்க. ரிஸ்கிங் இருக்கும், சிலவங்க மாதம் சம்பள கவரை தொலைச்சிட்டாங்கன்னா அந்த மாதமே சரி. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு அழகான காலம். என்ன? சம்பள கவரை கையில் வாங்குகிற காலம். இப்போ சம்பள கவர் கையிலேயே வாங்குகிறோம் நிறைய பேர். இல்லை, எங்களோட சம்பளங்கள் எங்கே போகுது? எங்களோட வங்கி கணக்குக்கு போகுது, அக்கௌண்ட்டுக்கு போகுது. நாங்கள் பேங்க்கில் போயிட்டு காசு வித்ட்ரா பண்ணுறோம், கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். அந்த சம்பள கவரை கையில் வாங்கி ஜெபிச்சு தசம பாகத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி அந்த மாத செலவுகளை சந்திக்கிற காலம் என்னது? ஒரு ஆசீர்வாதமான காலம். என்னத்தான் லேசுக்கு போயிட்டு வித்ட்ரா பண்ணி ஏடிஎம்மில் காசு எடுத்தாலும் ஒரு நிறைவு வந்து சம்பள கவர் கையில் வரும் பொழுது எங்கள் மனசுக்கு ஒரு நிறைவு வருகிறது. நான் இந்த மாதம் வேலை செஞ்சு எனக்கு சம்பளம் கையில் கிடைக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் ஜனங்களை அப்படி வார்த்தையாக வதைச்சிருப்பதனாலே எல்லாரும் சில வேளை ஞாயிற்றுக்கிழமை கூட சிலர் வேலைக்கு போக வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சிலர் குடும்பத்தில் 2 பேரும் உழைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்போ வாங்க 6ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அப்படின்னா என்ன? ஒரு விவசாயி விதை விதைக்கும் பொழுது அவன் 100 விதை விதைத்தால் ரிட்டர்ன் 1000 இருக்க வேண்டும். அதுதான் தியரி. ஒரு 100 விதை ஒரு விவசாயி விதைப்பானாக இருந்தால் ரிட்டர்ன் 1000, அதைவிட பல்லாயிரக்கணக்கில் அவனுக்கு அந்த அறுவடை வர வேண்டும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் ரிட்டர்ன் வந்து ரொம்ப குறைவு. நீங்கள் பிஸ்னஸ், மேபி நீங்கள் புட்டு இல்லாட்டி ஆப்போ இல்லாட்டி கடையாப்போ என்ன மாதிரி செஞ்சு கடைக்கு போடுறீங்க. ஒரு 10 பேக்கெட் சாப்பாடு செஞ்சு கடைக்கு போடுறீங்க. முந்தி நீங்கள் 10 பேக்கெட் போட்டால் 10 பேக்கெட்டும் போகுது. இப்போ ஒரு 5 போகுது, 5 பேக்கெட் ரிட்டர்ன் ஆகுது. உங்களுக்கு என்னது? அது லாஸ்ட்.
நீங்கள் விடிய எழும்பி மேபி இடியாப்பத்துக்கு தேவையான எல்லாம் அவிச்சு போயிட்டு கடையில் போடுறீங்க. ஒரு காலம் உங்களோட இடியாப்பத்துக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க. இல்லை, உதாரணம் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் தைக்கிற ஒரு ஆள், நீங்கள் ரொம்ப மெனக்கட்டு தைக்கிறீங்க, உடுப்பு தச்சு கடைக்கு போடுறீங்க. ஒரு காலம் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து தையல் உங்களோட உடுப்பு தச்சுக்கிட்டாங்க. இப்போ உங்களோட மெஷின் காயுது, உங்ககிட்ட உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் 3 வீல் ஓட்டுறீங்க, பிக்மி போடுறீங்க. முந்தி நல்ல மாதத்துக்கு ஒரு நாளைக்கு டாக்கெட்னு பிக்மியில் உழைச்சிங்க. இப்போ உங்களோட டியூ இல்லாட்டி உங்களோட என்னது ஃபினான்ஸ் கட்டுறதுக்கே உங்களுக்கு உங்களோட பிக்மி இன்கம் போவதில்லை. இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி நாங்கள் என்ன உழைச்சாலும் சில வேளை 2 பேர் உழைக்கிறாங்க குடும்பத்தில். ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த் குடும்ப செலவை பார்த்தா எங்கேயோ இடிக்குது கடன். அப்போ எங்கேயோ இடிக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது இல்லை. எங்கேயோ பிரச்சனை ஒன்று இருக்குது. நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத வாழ்க்கை, பொருளாதாரம் தரித்திரம், கடன். சிலவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெட்டி கடை பழகி வச்சுருப்பாங்க. கார்டுக்கு இல்லாட்டி நோட்டுக்கு சாமான் வாங்கி மாத கடைசியில் இப்படி வாங்கின சம்பளத்தை அப்படி கொடுக்கணும். இல்லாட்டி வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, இப்படி வாங்கி அப்படி கொடுப்பாங்க. உறவுகள் பாதிக்கப்படும், பிஸ்னஸ்கள் பாதிக்கப்படும். அதனால் அநேக மன உளைச்சல்களுக்கு ஜனங்க ஆளாவார்கள். 2வது பாயிண்ட், நீங்கள் புசித்து திருப்தியாக. சரி, அடுத்த பாயிண்ட், எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? சாப்பாட்டுக்கு. சிலவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஃபோன் கதைப்பாங்க. அது ஒரு பேட் மேனஸ். சாப்பாடை மதிக்கணும். கர்த்தர் கொடுத்த சாப்பாடு, அதனால் ஜெபிச்சு சாப்பிடுங்க. ஃபோனை ஒரு பக்கம். நிறைய பேர் இன்றைக்கி ஃபோனும் கையுமா தான் நீ சாப்பிட்றாங்க. சாப்பாடை நாங்கள் மதிக்கணும். ஏன்னா சாப்பாடு இல்லாத எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வந்து திருப்தி இல்லை. எப்படியாவது சிலருடைய வாழ்க்கையில் இப்படித்தான், கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாத மாதிரி. சில வேளை சாப்பாட்டில் கல், சில வேளை சாப்பாடு கெட்டு போய் நிம்மதியான ஒரு சாப்பாடு இல்லை. இது என்ன வாழ்க்கை? கஷ்டப்படுறதே சாப்பாடுக்கு, ஆனால் கையில் எடுத்தால் அந்த சாப்பாடை நிம்மதியாக சாப்பிட இயலாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கி எக்கச்சக்கமான நோய்கள் வந்ததுனால பயம் இன்னொரு பக்கம். சாப்பிடணும்னு சொல்லி ஆசை இருந்த காலத்தில் வசதி இருந்திருக்காது சாப்பிட. இப்போ வசதி வந்த நேரம் உடம்பு ஒத்து கொடுக்குது இல்லை. அது வியாதி, கொலஸ்ட்ரோலு, ஃபேட்டி லிவரு, அது இதுன்னு பத்தியம் பார்த்து சாப்பிட்றோம். ஸோ சாப்பாட்டில் இருந்த நிம்மதியும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் ஏதோ சாப்பிட்றோம். அப்போ புசித்தோம், என்ன வரல மனுஷனுக்கு? திருப்தி வரவில்லை. சரி, தண்ணியாவது குடிப்போம். அடுத்த பாயிண்ட், தண்ணியாவது குடிப்போம். குடித்தும் என்ன ஆகலை? பாருங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க பதில். குடித்து என்ன ஆகலை? பரிபூரணம் அடையவில்லை. சரி, சாப்பாடு தான் உடம்புல செய்கிறதில்லை, தண்ணியாவது குடிப்போம்னா உடம்புக்கு குடிக்கிற தண்ணி கூட இந்த தொண்டைக்கு கீழே என்ன செய்யுதில்லை? இறங்குதில்லை. அப்போ இது என்ன வாழ்க்கை? தண்ணி இறங்குதில்லை, திருப்தி இல்லை. எவ்வளோ குடித்தாலும் இந்த நாட்களில் கொஞ்சம் வைக்க, இந்த நாட்களில் கொஞ்சம் அப்படித்தான் வைக்க, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் போதாது. பட் இது ஜென்ரலாக பேசுது. திருப்தி இல்லை, தண்ணி எனக்கு ஜீரணிக்கிறது இல்லை. சரி, உடுப்போம் அப்படின்னு வந்தா வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. சரி, உடுப்போன்னு பார்த்தா உடுப்பும் எனக்கு ஒத்து வருதில்லை. அப்போ இந்த வசனங்களை நான் பார்த்தா எனக்கு வந்துச்சு 1 2 3 4 5 காரியங்கள், 5 பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில். அதாவது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 5 காரியங்கள் நான் அனலைஸ் பண்ண விதம். முதலாவது சொல்கிறேன், ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி. 2வது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. 3வது கஷ்டப்படுற அளவுக்கு ரிட்டர்ன் வருதில்லை, நான் கஷ்டப்படுறேன் ரிட்டர்ன் வருதில்லை. 4வது நான் முதலீடு போடுறேன் ஏன்னா எனக்கு லாபம் வருதில்லை. 5வது எனக்கு எதிலுமே திருப்தி இல்லை. இந்த 5 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அவன் ஒரு நோயாளி. யாரு? நோயாளி. டிப்ரெஸ்.
மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இப்போ டாக்டர்கிட்ட போனால் இந்த வார்த்தைகளை கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, உங்களுக்கு டிப்ரெஸ்ஸா? ஸ்ட்ரெஸ்னா என்னது? மன அழுத்தம். உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. எங்களோட மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது. ராத்திரியில் படுக்கைக்கு போனால் உறக்கம் இல்லை. அதை இந்த லிஸ்ட்டில் இல்லை, அதே ஆட் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு தூக்க மாத்திரை போட்டாலும் கூட சிலருக்கு தூக்கம் இல்லை. ஆக மொத்தத்தில் எங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன் இப்படி ஆச்சு? காரணம் என்ன? 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 5லேயும் சொன்னார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்படின்னா என்ன? ஆங்கில பைபிள் சொல்லுது கன்சிடர் யோர் வேஸ். வழிகளை சிந்தித்து பாருங்கன்னா, இப்படி நடக்க இயலாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. எப்படி இந்த விஷயங்கள் சொன்னபடி நடக்க இயலாது ஒரு கிறிஸ்தவன், இப்படி வாழ இயலாது. இப்போ நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒரு நோயாளிக்கான அடையாளங்கள். இப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்குமா இருந்தால் அந்த வீட்டிலேயோ அந்த குடும்பத்திலேயோ என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. அசாத்தியமாக அந்த குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழிகளை சிந்தித்து பாருங்கள். உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. யோசிங்க, எங்க தப்பு நடந்துச்சு. இது உங்களுக்கு உரிய வசனமாக இருந்தா சர்ச், இந்த வசனம் இன்னைக்கு உங்களுக்குரியதாக இருந்தால், இன்னைக்கு உங்களோட குடும்ப சூழ்நிலை இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களாக இருந்தால், இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உட்கார்ந்து நீ அனலைஸுங்கிற வார்த்தை தெரியும் தானே? எங்கேயோ தப்பு நடந்திருந்தால் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எங்கே என்ன நடந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நீங்கள் எனக்கு காட்டுங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஆனால் எனக்கு தெரியுதில்லை எங்கே நடந்திருக்கு. நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு தெரியாது இந்த நாட்களில் அனலைஸை விட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா கூட எனக்கு தெரியாது. ஜெபியுங்கள். கர்த்தர் சொல்றார், நீ என் பாதத்தில் அமர்ந்து ஜெபி, அப்பொழுது நான் உனக்கு காரியங்களை செய்வேன். ஓகே, இன்னும் சிலர் இப்படி இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் சொல்லுவாங்க, நான் படிச்சிருக்கேன், எனக்கு தொழில் இருக்குது, நான் யாருக்கும் ஐ எம் நாட் அண்டர் ஆப்ளிகேஷன், நான் யாருக்கும் அடிப்பணிய தேவையில்லை. அது ஒரு பகட்டு, அது ஒரு பெருமை. யாராவது சொல்லுவீங்களா இருந்தால், நான் படிச்சிருக்கேன், எனக்கு தொழில் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னா மறக்க வேணாம், அது பகட்டு. பாருங்கள் 2:8 என்ன சொல்லுது? 2:8 சொல்லுங்க, வாசிங்க யாராவது. நீங்கள் வாசிச்சு என்ன கேட்காது என்ன? 2:8 சேம் புக். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பகட்டா இருக்கிறார். இந்த மற்ற எக்ஸ்ட்ரீம், நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை உங்களுக்கு எடுத்து கொடுத்தது யாரு? உங்களோட படிப்புக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஆனாலும் எஜமான் கண்களை தயவு கொடுத்தது யாரு? வேலை செய்கிறீங்க, இன்கிரிமெண்ட் கொடுத்தது யாரு? ஆண்டவரை மறந்துடாதீங்க. விசேஷமாக வாலிபர்கள் இன்னைக்கு ஆண்டவரை மறந்து மனம் போன போக்கில் போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, நீ மறந்துடாத, நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறி விடும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இன்னைக்கு நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். 8ஆம் வசனம், நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன ப்ராப்ளம்? ஏன் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கலைன்னா என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமாக தேடலை. என்னத்தை தேடலை? தேவனுடைய ராஜ்யத்தை. நான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரேன்.
தேவராஜ்யத்தை நாங்கள் தேடுவது என்றால் என்ன என்பதாக. கொஞ்சம் ஆகாயில் கையை வச்சுக்கிட்டு நாங்கள் திரும்ப ஆகாய்க்கு வருவோம். கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஒரு மனப்பாட வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அது மனப்பாடமாக நாங்கள் சொல்கிற ஒரு வசனம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 6:33 ரெடியா? மத்தேயு 6:33. ஓகே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இன்னைக்கு இயேசு சுவாமி என்ன சொல்கிறார்? இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? முதலாவது என்னத்தை தேட சொல்கிறாரு? அப்படின்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? அது எங்கே இருக்கு? இப்போ தேவராஜ்யத்தை தேட சொல்லி இருக்கு. எங்கே இருக்கு? எந்த பஸ் நம்பரில் போகலாம்? எங்கே போய் தேடுறது இந்த ராஜ்யத்தை? எந்த சர்ச்சில் இருக்கு இது? ஹலோ, எங்கே இருக்கு இந்த ராஜ்யம்? இந்த ராஜ்யம் எங்களுக்குள்ள தான் இருக்கு. இந்த மேல் வசனங்களை வாசிச்சிங்களா இருந்தா ஆண்டவர் பேசுகிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இது நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஆகாயில சொன்ன அதே வார்த்தைகளை தான் மத்தேயுல இயேசு சுவாமி சொல்லுகிறார். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எங்கே தூங்குவோம், எங்கள் அடிப்படை தேவை, எங்கள் அடிப்படை தேவை. ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை நீ பாரு, அதுகளுக்கு வேலை இல்லை, அதுகளுக்கு சேவிங்ஸ் இல்லை, அதுகளுக்கு சம்பளம் இல்லை, ஆனால் ஒரு குருவியும் பட்டினியாகவும் இல்லை. அல்லேலூயா. ஒரு குருவியும் பட்டினியா இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்து பறவைகளை நான் போஷிப்பேன் என்றால் நீ எனக்கு விசேஷித்தவன் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுட்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் உடுத்தினதும் இல்லை. 30ஆம் வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புரியுதா? இப்ப ஆண்டவர், இப்ப நாங்க இந்த பைபிள் வசனத்தை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது என்ன சொல்லுது? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது, இந்த தமிழ் பைபிளில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் வேர்டு இருக்கு தெரியுமா? கூட கொடுக்கப்படும், இவைகள் கூட கொடுக்கப்படும். அப்படி இருக்கா உங்க பைபிளில்? இருக்கா? கூட கொடுக்கப்படும் இருக்கா? ஸ்பெஷலா தமிழ் பைபிள் மிக துல்லியமான கருத்தை கொடுக்கும். இன்னைக்கு என்ன அப்போ இந்த பைபிள் வசனம் எங்களோட வாழ்க்கையில் பொய்யா? எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ இந்த பைபிள் வசனம் பொய்யா? சும்மா ஷோக்குக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோமா? யோசிச்சு பாருங்க. அத்தனை ஆண்டவர் சொல்றார் ஆகாயில, சிந்தித்து பாருங்கள். சபையே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்சைட் டவுன் பயன்படுத்துகிறோம். இது நாங்கள் என்ன செய்கிறோம்? முதலாவது பொழப்பை தேடுகிறோம், முதலாவது வருமானத்தை வரும் ஊடகத்தை தேடுகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை, சிலருக்கு கிளாஸஸும் நிறைய ஞாயிற்றுக்கிழமை தான் போடுறாங்க. ஓகே, கிளாஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஆண்டவரை தேடுறீங்களா? இப்போ காலையில் இப்போ உங்களுக்கு இங்கே செய்யலாம் தமிழ் சர்வீஸ். இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு சிங்களம் புரியும், அப்போ அடுத்த ஆராதனை சிங்கள சர்வீஸுக்கு வரலாம் என்ன, இல்லாட்டி இங்கிலீஷ் போகலாம்.
ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தரை தேடணும். லாஸ்ட் டே அப்படி பழகுங்க. கடவுளை தேடுங்க, ஆசீர்வதிப்பார். நாங்க கடவுளுக்காக ஒரு படி எடுக்கும் போது கடவுள் எங்களுக்காக ஒரு படி எடுப்பார். இஃப் யூ கேர்ஸ் அபவுட் ஹிஸ் பிஸ்னஸ் ஹி வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவருடைய வேலையை நாங்கள் தேடும் பொழுது எங்களுடைய அப்பத்தின் தண்ணியை அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென். கோவிட் காலத்தில் தான் ஆளுங்க நல்லா சாப்பிட்டு, சிலவங்க 3 நேரம் இல்லை, சிலவங்க 4-5 நேரம் கோவிட் காலங்களில் சாப்பிட்டாங்க. லாக்டவுன் காலத்தில் முட்டைலாம் 7 ரூபா, எங்கள் பக்கமெல்லாம் 8 ரூபாக்கும் ஆளுங்க வாங்கலை. சிக்கன் 290 ரூபா கோவிட் காலத்தில் வீட்டுக்கே கொண்டாந்து கொடுப்பான். 290 1 கிலோ பாய்லர் சிக்கன் கோவிட் காலத்தில். அப்போ ஜனங்க லாக்டவுனாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்ட காலம் கோவிட் காலம். சாப்பாடு மிஞ்சி எக்ஸஸ் இருந்துச்சு, நிறையா ஜனங்க அங்கே இங்கே உதவி செஞ்சு. ஆனால் ஆண்டவர் கோவிட் காலத்தில் நம்ம மக்கள் பட்டினியாக செத்தாங்க சொல்லி நாங்கள் எங்கேயும் கேள்விப்படலை. கோவிட் செத்தாங்க, பட்டினியாக யாரும் சாகலை. இலங்கை என்பது ஒரு ஆச்சரியமான நாடு. என்னத்தான் நம்ம நாடு பொருளாதார தரித்திரமாக போனாலும் ஒரு இயற்கை அனர்த்தம் சொல்லக்குள்ள எப்படி ஜனங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க பார்க்குறீங்க தானே மீடியாவில். நவம்பர் வெள்ளத்துலேயும் அப்படி தானே டக்குன்னு ஆளுங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, டக்குன்னு ஆளுங்க பொருட்களை அனுப்புவாங்க. அந்த வகையில் நம்ம நாட்டு ஜனங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஜெனரோசிட்டி, உதாரத்துவம் ஒரு வரவேற்கத்தக்க. விபத்துன்னு சொன்ன உடனே டக்குன்னு வீதிக்கு இறங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு உள்ளம் இருக்குது. அதனால் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். நான் கொஞ்சம் உதாரணங்கள் தாரேன். ராஜ்யத்தை தேடுவதுன்னா என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு அது புரியுதில்லை தானே. தேவனுடைய இப்போ ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் ஊழியங்கள் செய்யும் போது நாங்கள் எங்களோட ஊழியத்தை சபை காரியத்துக்கு பிளாக் வராமல் தான் நாங்கள் பார்த்துக்குவோம். ஹோம் செல் இருக்குது, வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, கார் ப்ராக்டிஸ் இருக்குது, விசிட்டிங் இருக்குது வைங்களேன். அப்போ நீங்கள் வேலையை அந்த ஹோம் செல்லுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, உங்களோட ப்ராக்டிஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற அநேகமான பாடல் குழு மெம்பர்கள், வாலிபர்கள் தான் அடிக்கடி சொல்கிறது இதை. அவங்க சொல்லுவாங்க, நான் அவைலபிள் இல்லை, இப்போ ஐ ஆம் நாட் அவைலபிள்னு சொல்லுவாங்க. நான் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த கிழமை வர்ஷிப் லீட் பண்ண இயலுமான்னு கேட்டால் நான் பார்க்குறேன், நான் அவைலபிளாக இருந்தால் நான் வர்ஷிப் லீட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வர்ஷிப் டீமில் வந்தது ஒரு கமிட்மெண்ட்டில் தான். திரும்ப நான் அவைலபிள் இல்லைங்கிற கதைக்கு அங்கே பேச்சு இல்லை. அவைலபிளாக இருக்கிற போய் தான் நீங்கள் ஊழியத்தில் இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் டிமாண்ட் பண்ணுறோம் ஊழியங்களுக்கு. என் பேர் ரொஸ்டரில் இல்லை, அதுக்கு ஒரு பிரச்சனை. ஊழியம் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை, கொடுக்காட்டியும் ஒரு பிரச்சனை. சில நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் நினைக்கிறோம் இந்த மேடைக்கு தான் அடிக்கடி இந்த மேடைக்கு மைக்கை பிடிச்சி பேசுகிறது தான் பெரிய ஊழியம் சொல்லி. அப்படி ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்றுமே இங்கெல்லாம் எல்லாம் கேர்டேக்கர்மா சகல வசதிகளை கொண்ட ஒரு பரிபூர்ண சபை, பிரதான சபை. கிராமத்தில் இருக்கிற எங்களுடைய கிளை சபைகளுக்கு போய் பாருங்கள், அங்கே கேர்டேக்கரும் பாஸ்டர் தான், ப்ரீச் பண்ணுறதும் பாஸ்டர் தான், டாய்லெட் கழுவுறதும் பாஸ்டர் தான், வர்ஷிப் லீட் பண்ணுறதும் பாஸ்டர் தான், பிரசங்கம் பண்ணுறதும் பாஸ்டர் தான். எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் இல்லை. அதுவும் ஊழியம்தான், இதுவும் ஊழியம்தான். மேடை ஊழியம் ஒரு பகட்டு, எல்லாரும் எங்களை பார்க்க. ஏன்னா ஜனங்க நினைப்பாங்க இது சும்மா ஒரு பகட்டு, இது ஒரு ஷோ. எங்களோட முகத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, நாங்கள் ஹைலைட் ஆகுறோம். இது யாருக்கு யாருக்கு நாங்கள் எங்களை ஹைலைட் ஆக்க இருக்குது? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய தருணங்களை நாங்கள் கனப்படுத்தி என்ன செய்யணும்? கனப்படுத்தி அதுகளை நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது விசிட்டிங்கள். ஆனால் இன்றைக்கி எல்லா வசதிகளும் வந்ததுனால இன்றைக்கி தேவனுடைய ஊழியத்தை செய்ய சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், எனக்கு நேரம் இல்லை. நாங்கள் என்னத்தை அப்படி பெருசாக செஞ்சிட போகிறோம்? ஆனால் காலையில் எலும்புனா எங்களோட சுவாசத்தை ஆண்டவர் வச்சுருக்காரே, ராத்திரியங்களை எடுத்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணங்களாக பற்றி கொண்டு ஊழியம் நாங்கள் செய்யும் பொழுது அது
எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கின்றது. இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் பார்த்தோம், ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க. அப்போ இவைகள்னா என் அப்பம், என் தண்ணீர், என்னுடைய உடை, என்னுடைய இருப்பிடம் ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட், ஒரு சின்ன இன்னொரு இன்க்ரீடியன்ட் இதுக்கு தேவை. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் விசுவாசம். திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 17:20. மத்தேயு 17:20 இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் தேவை இந்த வாழ்க்கையில் தேவராஜ்யத்தை தேடுவதற்கு. என்னது அது? விசுவாசம். இது குறித்து நாங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றி, God has given me the authority, அந்த அதிகாரத்தை நான் எடுத்து என்னுடைய சூழ்நிலைக்கு மேலாக நான் ஒரு பாமை பூசுவதை போல அப்ளை பண்ணுவது. இட்ஸ் கால்ட் ஃபேத். நான் பேசுறது புரியுதா? கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கோ மேலே, வியாதிக்கு மேலேயோ சூழ்நிலைக்கு மேலேயோ நாங்கள் அந்த அதிகாரத்தை எடுக்கிறோம். அதிகாரத்தை எடுத்து என்னுடைய சூழ்நிலைக்கு நான் அந்த அதிகாரத்தை பாய்க்கிறேன். ஆண்டவர் சொல்றார், கடுகு விதை அளவு உனக்கு விசுவாசம். கடுகு விதை, கடுகு இந்த உள்ளங்கையிலே வைத்தால் தெரியாது, இன்விசிபிள் கடுகு. கடுகு தெரியல. ஆனால் கடுகு ஒவ்வொரு விதம். இலங்கையில் ஒரு ரதம், வெளிநாடுகள் இன்னொரு விதம். கடுகை விதைச்சிட்டிங்கன்னா மஞ்சள் பூக்கள் பூத்த ஒரு டைப் நம்ம நாட்டில் நாங்கள் கண்டிருக்கிறோம். தோப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கு என்ன. அப்போ அந்த கடுகு பார்த்தா, அந்த மரத்தை பார்த்தா அது ஒரு செடி மாதிரி. ஆனால் இந்த ஜூஸ் கண்ட்ரியில் கொஞ்சம் வித்தியாசமான கல்ச்சர். பறவைகள் கூடு கட்டுற கடுகு விதையும் இருக்குது. நம்ம நாட்டில் நான் அப்படி பார்த்தது இல்லை. ஆனால் இதில் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட விசுவாசம் கடுகு விதை, யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், உங்களோட விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இன்னொன்று நான் படிப்பேன். நான் சாதாரணமாக கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிறது என்னுடைய பொழுதுபோக்கு. நான் என் பைபிள் கிளாஸில் படித்ததில் பிடிச்சது சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வரும் புத்தகங்களில். அதில் நான் வாசிக்கிறது, உங்களுடைய திட்டங்களை, ஃப்யூச்சர் பிளான்ஸை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதிருங்கள். அதில் சொல்லுது, உங்களுடைய திட்டங்களை நீங்கள் யாரோடு பகிர்ந்து கொண்டால் அபத்தம் வரும். ஜனங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா எங்களோட ஏஷியன் மைண்ட் செட் முன்னேறி இல்லை. வாயில் சொல்லுவாங்க வாவ் நல்ல திட்டம், ஆனால் மனசில் பொறாமப்படுவாங்க. அதனால் யாரோடையும் உங்களோட எதிர்கால நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு ஒரு நாளும் யாரோடையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. யாரோடையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது ஜெபத்தோடையே போகட்டும். அது வளரும் பொழுது ஆளுங்க தெரிஞ்சு கொள்வாங்க. தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. உங்களோட விசுவாசம் இப்போ கடுகு விதை. நாங்கள் எங்களோட ஊழியங்களில் மாபுல சபை வந்த விசுவாசிகளுக்கு தெரியும், இந்த கட்டிட வேலைகள் நாங்கள் செய்ய ஆரம்பித்தது எல்லாமே விசுவாசத்தில் தான். ரவிக்கு தெரியும், ரவி அங்கேருந்து இங்கே வந்தவர். ஜனங்களுக்கு சேலஞ்ச் பண்ணது விசுவாசத்தில், ஜனங்களை கொடுக்க தூண்டினது விசுவாசத்தில். அது பெரிய சேலஞ்சு. ஜனங்களை கொடுக்க தூண்டி சபையை பில்டிங்கை கட்டி மேலே கொண்டு வாரதுங்கிறது, அதில் ஏற்பட்ட மன சங்கடங்கள், விமர்சனங்கள். எனக்கு புத்தகம் எழுதலாம், டைம் கிடைச்சா எழுதலாம், அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ஜனங்களுடைய விமர்சனங்கள், குறைகள், அவதூறுகள், இழிவாக பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் காதில் விழும் பொழுது ஏன் இந்த ஊழியம், என்னத்துக்கு இவ்வளோ ஜனங்கக்கிட்ட நம்ம திட்டு வாங்கணும் அப்படியெல்லாம் தோணும். ஆனால் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் போது நீ என்ன வேணுமானாலும் பேசிக்கிட்டு போ, அது என்னை படுத்தாதுங்கிற ஒரு முதிர்ச்சிக்கு நாங்கள் வரும் பொழுது கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்கிறார். எத்தனை பேர், இதுவும் நான் ஆர்டிக்கலில் வாசித்தது தான், சீன மூங்கில், சைனா பேம்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சீன மூங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இந்த சீன நாட்டில் இருக்கிற ஒரு வகையான மூங்கில். இந்த மூங்கில் விதையை விதைத்தால் 5 வருஷத்துக்கு ஒன்றுமே காட்டாது தரையில். அந்த விதை அப்படியே இருக்கும். அந்த விதையை விதைக்கிறவன் 5 வருஷத்துக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நான் வச்ச விதை இருக்கா, உயிர் இருக்கா, செத்துட்டான்னு கூட அவனுக்கு தெரியாது. விதைச்ச பிறகு 5ஆவது வருஷத்தில் மண்ணை துளைச்சு கொண்டு அது வெளியே வரும். வெளியே வந்து 60, 70, மேபி 100 அடி அளவுக்கு அந்த மூங்கில்கள் அழகாக படர்ந்து பெரிய புஷ்ஷாக வரும். கண்டிருப்பீங்க, சொல்லுவாங்க சீன மூங்கில் சொல்லி. சீன நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த சீன மூங்கில் விதை கற்றுக் கொடுப்பது என்ன? 5 வருஷ பொறுமை, 5 வருஷ சகிப்பு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, தேவராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக சகிப்பு, பொறுமை, மௌனம், இன்னொன்று நான் அன்றைக்கி வாசிக்கிறேன், மௌனம் நல்ல இன்னொரு மறுமொழி. எங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா அதை கேட்டு அவங்கள ஒரு வழி படுத்தாடி தூக்கம் போகாது என்பது மாம்சம், அதை விட்டுருங்க. மௌனம் நல்லொரு அடி. உங்களை யாராவது திட்டினா மௌனமே மருந்து. நீங்கள் மௌனமாக இருந்தால் அவங்க ரொம்ப கடுப்பாயிருவாங்க. மௌனமாக இருந்து, ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு மௌனமாக இருக்கும் பொழுது, தேவராஜ்யத்தை நேசிக்கும் பொழுது, ஊழியங்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாலிபர்களே, வார மாதம் நினைக்கிறேன் யூத் கேம்ப் எல்லாம் போகிறீங்க. அலை என்ன வேவ், சும்மா அலையோட ரல்லட்டை அன்னத்துவ சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த கேம்புகளுக்கு போய் பற்றி கொண்டு, ஆண்டோடைய அழைப்பை பற்றி கொண்டு வந்து ஊழியங்கள் செய்யுங்க. சபை விசுவாசிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய தருணங்களை கனம் பண்ணுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். ஆகாயில இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், உட்கார்ந்து யோசியுங்கள். எங்கே எனக்கு தப்பு நடந்தது? நான் தசம பாகம் கொடுக்காமல் விட்டுட்டேன்னா அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். கர்த்தருடைய பங்கில் நான் லோபத்தனம் பண்ணிட்டேன்னா அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லை நான் ஆண்டவருடைய காரியங்களை நான் வாக்கு பண்ணதை செய்யாமல் விட்டுட்டேன்னா அதுவும் ஒரு காரணமாகும். ஆக மொத்தத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவ ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக நல்லா இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படத்தக்கதாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபத்திலே தரித்திருங்கள். ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கி நான் பேசிய காரியங்களில் ஏதாவது ஒன்று உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கலாம், உங்கள் உள்ளத்துக்கு அது பேசியிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, நான் போடுற முதலீட்டுக்கு தக்கதான ரிட்டர்ன் இல்லை, கஷ்டம், தரித்திரம், பொருளாதாரத்தில் பிரச்சனை, கடன்காரன் வீட்டுக்கு வந்து, வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து என்னை அவமானப்படுத்துகிறான், அந்தோ என் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது சுவாமி, எவ்வளவு உழைத்தாலும் என் கையிலே காசு தங்குவதில்லை. இதோ ஒரு புதிய மாதத்தில் 1ஆம் தேதி காலையிலே செபிக்கிறோம், ஆண்டவரே இந்த மாதம் நான் சந்தோஷமாய் வாழும் நாட்களை தாருங்கள் என்று. ஓரி அந்தாலா பல ஷிக்கலா பல பாரி அந்தாலா பல ஷிக்கலா பாபா பாரி அக்காலா பல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்கள் சுவாமி. பரிசுத்த தேவனே, உம்முடைய மகிமையினுள்ள சன்னிதானத்துக்கு மேலாக எங்களோடு இடைப்படும்படியாக எளிமை நிற்கிறவங்க எளிமை நிற்கலாம், முழங்காலில் விழுறவங்க முழங்காலில் விழலாம். ஆனால் அமைதியாக மட்டும் இருக்காதபடி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஓலமிடுவோம், கர்த்தரை நோக்கி கதறுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபங்களை அவர் கேட்கிறவர், ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், ஜெபங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிறவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அன்று சாலமோன் ராஜா ஜெபித்த பொழுது, சாலமோன் ராஜா துதித்த பொழுது, சாலமோன் ராஜா பாடிய பொழுது தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பியது, அவருடைய மகிமையாலே நிரம்பியது. அந்த மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடிக்கொண்டது போல இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த மகிமையின் மேகம் எங்கள் ஆலயத்தையும் நிரப்பட்டும். ஓரி அந்த லபல ஷிக்கல பல 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 பாரி அந்த
Hallelujah. Riandala bala shikala bala bala. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆம் சுவாமி, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே அந்த மகிமையின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர், எங்கள் வாழ்விலே அசைவாடும் ஆவியானவர் இந்த ஆலயத்தை முழுவதும் ஊற்றி புடமிட்டு உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த கரத்தினாலே மூடி மறைத்து என் தேவனுடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகளை பொறுப்பிடும், சமாதானத்தை கொடும், விடுதலையை கொடும், ஜெயத்தை கொடும். இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கொடும் சுவாமி. இப்பொழுது இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போகும் பொழுது தேவனுடைய சமாதானத்தின் கரம் ஒவ்வொருவர் மேலாய் இருந்து காத்துக்கொள்ளும்படியாய்
வழி நடத்தும்படியாய் அருள்நாதர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.